ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GreenMaha's சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்தியான லஞ்ச் காம்போ தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கறிவேப்பிலை குழம்பு பண்ணிக்கலாம். எப்பவுமே நம்ம காய்கறிகளை வச்சு குழம்பு பண்ணுவோம். ஒரு 10 days ஒன்ஸோ இல்ல 15 days ஒன்ஸோ இந்த மாதிரி குழம்பு பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாவும், கூடவே 4ல இருந்து 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்க காரம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கம்மியா வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது குழம்புக்கு நல்ல மணத்தை கொடுக்கும், அதனால நான் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ரொம்ப நிறைய இஞ்சி சேர்த்துடக்கூடாது, சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். கூடவே 4 அல்லது 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதெல்லாம் நல்லா போட்டு வதங்கி வரட்டும். எல்லாம் சேர்ந்து வதங்கின பிறகு கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கிறேன். குழம்பு நம்ம இன்னைக்கே சாப்பிட்டுருவோம் அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் அதிகமா கூட சேர்த்துக்கலாம். எப்படி நம்ம புளி குழம்பு அதே மாதிரி தான் இந்த கறிவேப்பிலை குழம்பும் 1 வீக் போல வச்சு சாப்பிடுறோம் அப்படின்னா தேங்காய் வேணா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 கை அளவுக்கு நான் கறிவேப்பிலையை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலையை போட்டு ரொம்ப நேரம் வதக்கி விடக்கூடாது. ஏன்னா அந்த கறிவேப்பிலையோட கலர் மாறக்கூடாது. நல்லா ஒரு வதக்கிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜார்ல மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம். ஒரு சிலர் இதுலயே புளியும் போட்டு அரைச்சிருவாங்க. நான் புளி அப்படி போட்டு அரைக்கல, தனியா தான் சேர்த்திருக்கேன். என் ஸ்டைல்ல எப்படி செய்யறனோ நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். அடுத்ததா ஒரு மண் சட்டியில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த குழம்பு நல்லெண்ணெயில செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும், அதனால நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமா விடணும் இந்த குழம்புக்கு. இப்ப எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாயும் கூட போட்டுக்கிறேன். கொஞ்சமா கறிவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கிறேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா வறுத்த பிறகு 10ல இருந்து 15 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். அதை நல்லா போட்டு வதக்கிக்கிறேன். சப்போஸ் சின்ன வெங்காயம் சேர்க்கலன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இந்த கறிவேப்பிலை குழம்பு கொஞ்சம் ஹீட்டை கொடுக்கும். ஸோ அதை காம்பன்சேட் பண்றதுக்காக தான் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்க பெரிய வெங்காயம் சேர்க்கறது இருந்தா அந்த வறுத்து அரைச்சோறீங்களா, அப்போ வெந்தயத்தை கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 பெரிய தக்காளி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் சின்ன தக்காளியா இருந்தா 3 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துறேன். கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துறேன். ஆல்ரெடி நம்ம மிளகாய் போட்டு அந்த பேஸ்ட்ல அரைச்சிட்டோம். உங்க காரம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் இந்த ஸ்டேஜ்ல நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லா வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும். அரைச்சு வச்சிருந்த கறிவேப்பிலை பேஸ்ட இந்த ஸ்டேஜ்ல நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த பேஸ்ட் சேர்த்ததும் குழம்பு கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அதனால மிக்ஸி ஜார்ல இருக்கிற தண்ணியை நான் கழுவி ஊத்திக்கிறேன். ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளியை ஆல்ரெடி ஊற வச்சு கரைச்சு ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கிறேன். இன்னும் தண்ணி வேணா கூட ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா திக்காகும். அந்த புளி சேர்த்த பிறகு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் போல கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, அதாவது நல்லா அந்த பச்சை வாசனை, அந்த கறிவேப்பிலையோட வாசனை, அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும்.
கொஞ்ச நேரம் கொதிச்ச பிறகு ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க, வேணாம்னா ஸ்கிப் பண்ணி. வெல்லம் சேர்த்தோம்னா குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால நான் வெல்லம் சேர்த்து இந்த கொஞ்ச நேரத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம கறிவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த மண் சட்டியோட மணத்துல கறிவேப்பிலை, இந்த புளி, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்ந்து கொதிக்கும் போது வீடே மணக்கும் இந்த குழம்பு வைக்கும் போது. அடுத்ததா பூசணிக்காய் மசாலா செஞ்சுக்கலாம். அதுக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம். ஒரு பேன்ல வந்து எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்துக்கிறேன். இது வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கணும். தேங்காவோட கலர் வந்து மாறக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். கூடவே வந்து காரத்துக்காக காஞ்ச மிளகாய் 3 சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஃப்ரை பண்ணக்கூடாது. அந்த தேங்காய் எடுத்தா நல்லா உடையிற பதத்துக்கு இருக்கணும், அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி வேர்க்கடலைய வறுத்து தோல் எடுத்து வச்சிருக்கேன். இது ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கலாம், ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல எடுத்துக்கலாம். இப்ப தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இது ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை நம்ம ஆல்ரெடி வறுத்து தோல் எடுத்து வச்சுட்டோம், அதை சேர்த்துக்கிறோம். இந்த ஆறின தேங்காயும் சேர்த்து தண்ணி விடாம அரைச்சிக்கலாம். ஏன்னா வந்து வேர்க்கடலையிலயும் ஆயில் இருக்கு, தேங்காயிலயும் ஆயில் இருக்குன்றதால தண்ணி விட வேணாம். நல்ல மைய பேஸ்டா அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த பூசணிக்காய் மசாலா வந்து நல்லெண்ணெயில செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும், அதனால நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் காஞ்ச பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்ச பிறகு உளுந்து, சீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலை சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நான் வந்து பூசணிக்காய் ஒரு துண்டு எடுத்திருக்கேன். அது தோல் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப பெருசும் இல்லாம சின்னதும் இல்லாம மீடியம் சைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணி வச்சிருக்க பூசணிக்காவை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நான் இந்த மசாலாக்கு மஞ்சள் பூசணிக்காய் தான் எடுத்திருக்கேன். இந்த பூசணிக்காய் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமா மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி மிளகாய் வந்து தேங்காவோட சேர்த்து அரைச்சிட்டோம், தேங்காய் வேர்க்கடலையோட சேர்த்து அரைச்சிட்டோம். அதனால நான் கொஞ்சமா மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது மிளகாத்தூள் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். காரம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா அதாவது மிளகாத்தூள்லாம் போட்ட பிறகு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த பூசணிக்காவை வேக வச்சுக்கலாம். இந்த வேகிற அளவுக்கு தண்ணி விட்டா போதும். இந்த பூசணிக்காய் வந்து ரொம்ப மசிய வெந்துடக்கூடாது, 90% வெந்தா போதும், அந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். இப்ப பாருங்க பூசணிக்காய் எப்படி வெந்திருக்குன்னு நான் காமிக்கிறேன். அழுத்துனா நல்லா இருக்கணும், ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது. இப்ப இதை எடுத்து ஓரமா வச்சிடலாம். அடுத்து ஒரு பேன்ல வந்து நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டா போதும். அந்த எண்ணெயில வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, வேர்க்கடலை, தேங்காய், மிளகாலாம் சேர்த்து அந்த பேஸ்ட்டை நான் இதுல சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு பரட்டிட்டு கொஞ்சமா மிக்ஸி ஜார்ல கழுவி தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டு இது நல்லா ஒரு 2 நிமிஷம் போல, ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி வறுத்து தான் அரைச்சிருக்கோம். ஸோ ஒரு கொஞ்சமா தண்ணி விட்டு அதை வந்து நல்லா வறுத்துக்கிறேன். ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்கிற பூசணிக்காவை சேர்த்து நல்லா கிளறிக்கிறேன். நல்லா ஒரு கிளறி பார்த்த போது நல்லா இந்த வந்து கொஞ்சம் கிரேவியா கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்க சாதத்துக்கும் போட்டு சாப்பிடலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து சப்பாத்தியோடலாம் சாப்பிட போறீங்கன்னா இந்த பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பூசணிக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோட போட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப வித்தியாசமான மெத்தடு, ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கு. அடுத்ததா நம்ம அவரைக்காய் பொரியல் செஞ்சுக்கலாம். பொரியல் வந்து நார்மலா தேங்காய் போட்டு பண்ணுவோம். நான் வந்து ஒரு வித்தியாசமான மெத்தட் ட்ரை பண்ணேன். இது ரொம்ப டேஸ்டாகவும் இருந்தது, அதே சமயத்துல ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால இந்த அவரைக்காய் பொரியலை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான பொரியல் தான். அதுக்காக நான் வந்து ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். கவுனி அரிசியை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோல நான் டீட்டெயிலா அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க
அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் ஐகார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். வேணும்ன்றவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். நல்லா நான் வறுத்துக்கிறேன். இந்த அரிசி வந்து வறுக்கிற பதம் வந்து நல்லா படபடன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அரிசியோட வாசனையும் கிடைக்கும். அந்த டைம்ல வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கருப்பு உளுந்தும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதாவது கருப்பு உளுந்தும் வெள்ளை உளுந்தும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். கூடவே காரத்துக்காக காஞ்ச மிளகாய் ஒரு 3 போல போட்டு வறுத்துக்கிறேன். கொஞ்சமா கறிவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்த பிறகு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி ஃபைன் பவுடரா அரைச்சி வச்சுக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பொரியல் செஞ்சுக்கலாம். அதுக்காக ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, சீரகம் போட்டு தாளிச்சுக்கிறேன். கூடவே ஒரு வரமிளகாவும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கறிவேப்பிலையும் கிள்ளி போட்டுக்கிறேன். பூண்டு ஒரு 3 பல் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் 1 சேர்த்துக்கிறேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கின பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் காயை வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமா தான் செஞ்சிருக்கேன். இந்த காயை போட்டு நல்லா வதக்கின பிறகு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து அந்த பவுடர்ல வந்து மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். உங்க காரம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நான் கொஞ்சமா மிளகாத்தூள், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கின பிறகு அந்த மசாலாவோட, அதாவது மிளகாத்தூள், அந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நான் அவரைக்காயை வேக வச்சுக்கிறேன். தண்ணி நிறைய விட்டுறக்கூடாது, ஏன்னா அவரைக்காயோட கலர் சேஞ்ச் ஆயிடும். அதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமா லேசா தண்ணி தெளிச்சு வேக வச்சுக்கணும். இப்ப பாருங்க நம்ம காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அரைச்சி பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, கவுனி அரிசி, கருப்பு உளுந்து எல்லாம், அதை வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, அதிகம் போட வேணாம், 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ஒரு கிளறி ஆஃப் பண்ணிடுறேன். இப்ப நம்ம அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த கவுனி அரிசி பருப்பு பொடியை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொரியல் செய்யும் போது நம்ம 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ போட்டு கிளறி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு இது கண்டுபிடிக்க தெரியாது, ஈஸியா சாப்பிட்டுருவாங்க. அது மட்டும் இல்ல, அதை கவுனி அரிசியை வந்து நம்ம நல்லா வறுத்துடுறோம். வறுத்துட்டு பொடி பண்ணி தான் நம்ம சேர்க்கிறோம். அதனால அது ஈஸியா டைஜஸ்டும் ஆகும். பயப்பட தேவையில்லை. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவும் இருந்தது. இது ஒரு சிம்பிளான பொரியல் தான், ஆனா ரொம்ப ஹெல்தியானது. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க சர்வ் பண்ணலாம். நான் சூடா சாதம் ஆல்ரெடி வடிச்சு வச்சுட்டேன். இன்னைக்கு வந்து சாதம் வச்சிருக்கேன். கூடவே வந்து கறிவேப்பிலை குழம்பு, பூசணிக்காய் மசாலா பண்ணியிருக்கேன். கூடவே அவரைக்காய் பொரியல் பண்ணி வச்சிருக்கேன். கூட கொஞ்சம் பட்டர் மில்க்கும் வச்சு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. GreenMaha's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.